நேர்களே, இன்று நாம் தர்ஷன் ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியனுடைய முன்னாள் துணைத் தலைவரும் தர்ஷன் ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனுடைய தலைவருமான தோழர் இளங்கோ அவர்களை பேட்டி காண போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்னாலே நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்றைக்கி சாம்சங் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா விதமான பொருட்கள்லேயும், அது குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் அவங்க ஆதிக்கம் செலுத்திட்டுருக்காங்க. உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள், நம்பர் 1 எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளிடம் எப்படி நடந்துக்குது அப்படின்றத பற்றி இப்போ சமீப காலமாக, குறிப்பாக சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய அந்த சாம்சங் கம்பெனியில் நடக்கக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய ஒரு வலுவான எதிர்ப்பை தொழிலாளிகளிடமிருந்து அந்த நிறுவனம் பெற்றிருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். பத்திரிகைகளில் நம்ம செய்திகளை மட்டும்தான் பார்க்குறோம். அதனுடைய பின்னணி என்னன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையாக அங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அது தீர்க்கக்கூடியதா இல்லையா என்பதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நம்மளுடன் அவர் வந்திருக்காரு. அதுவும் எப்படின்னா, வெறும் பத்திரிகைகளை படித்து அதை வச்சு பேசக்கூடியவராக இல்லாமல், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா களத்தில் போய் நின்று அவங்களோட உரையாடி, அவங்களோட இருந்து, அவங்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன, எந்த அளவுக்கு இப்போ இருக்காங்க, அவங்களுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குது, இல்லை தளர்ந்து போயிருக்காங்களா, அவங்க எந்த இது கோரிக்கைக்காக நிற்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவரிடம் இதை பற்றி பேசுகிறது சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி அவரை நம்ம கூப்பிட்ருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போது இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்துக்கு நேரடியாக போயிட்டு வந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி நீங்கள் அங்கே போய் பார்த்த விஷயங்கள், அங்கே என்ன தான் உண்மையிலே நடக்குது, அந்த கம்பெனியில் இப்போ அந்த சாம்சங்னா என்ன மாதிரியெல்லாம் அங்கே ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சாம்சங் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். கொரியாவில் நேஷ்னல் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது அந்த நிறுவனம். அது ஒரு மல்டிநேஷ்னல் நிறுவனம். அவங்க அங்கே 28,000 தொழிலாளி வேலை செய்கிறாங்க கொரியாவில். இந்தியாவில் 2 இடத்துல அது இருக்குது. நோய்டா, டெல்லி பக்கத்தில் நோய்டாவில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் பக்கத்தில் சுங்குவார் சத்திரத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், டிவி, சாம்சங் டிவி, வாஷிங் மிஷின், ஏசி பிளான்ட்டு, அதாவது ஹோம் அப்ளையன்சஸ், இதெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் உற்பத்தி பண்ணுறாங்க. கம்ப்ரஸரை இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி, சாம்சங் கம்பெனி அந்த டிவி மட்டுமே உலக மார்க்கெட்டில் 28% ஷேர் இருக்குது சாம்சங்க்கு. இந்தியாவில் மட்டும் அவனுடைய 22-23க்கான ரெவின்யூ, சாம்சங்கோட வருமானம் 98,924 கோடி. அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் 93,792 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டு 5,132 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 3,452 கோடி. இந்த 3,452 கோடி போன வருஷம் 3,800 கோடி இருந்தது. 400 கோடி குறைஞ்சி போச்சு. ஏண்டா குறைஞ்சது? அவனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்கிறான். என்னன்னா, அவனுடைய பொருள்களுக்கு டிமாண்டு கம்மியாக போச்சு. டிமாண்ட், ஆமாம், அவன் சாம்சங் பொருள் பொதுவாகவே மேக்ரோ எக்கனாமிக்கில் சொல்கிறான். இந்தியா பூரா ஜனங்கக்கிட்ட வாங்கும் சக்தி குறைஞ்சதுனால டிமாண்ட் இல்லை, அதனால் குறைஞ்சி போச்சுன்னு அவன் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கான். ஆனால் இந்த கம்பெனியோட
வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 2015-16 இவனோட ரெவென்யூ டேர்ன் ஓவரில் ரெவென்யூ 47,000 கோடி. இப்போ 98,93,000 கோடி, 98,924 கோடி, 98,924 கோடி. 16-17 570 கோடி, 57,000 கோடி. 17-18 61,000 கோடி, 18-19 73,000 கோடி, 19-20 78,000 கோடி, 20-21 77,000 கோடி, 21-22 85,000 கோடி, 22-23 98,924 கோடி. மொத்தத்தில் பெரிய வளர்ச்சி தான் அவங்க அடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள். இந்தியா மார்க்கெட்டில் அவன் எலக்ட்ரானிக்ஸில் 71% மொபைல் 11,000 கோடி வாஷிங் மிஷின் மட்டுமே. ஸோ இது மாதிரி அவன் பெரிய எம்பையர் மாதிரி அவன் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துகிறான். இந்த சுங்குவார் சத்திர இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கொரியாவில் அதுக்கு ஒரு யூனியன் இருக்குது. கொரியாவில் நேஷ்னல் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் யூனியன், நேஷ்னல் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் யூனியன் அதோட பேர். இது ஞாபகம் வச்சுங்க, அது முக்கியமான விஷயம். நேஷ்னல் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் யூனியன். அந்த யூனியன் அண்மையில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, சம்பள உயர்வு கேட்டு. அவங்க சம்பளம் என்னன்னு கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஒரு மாதத்துக்கு 4.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் அங்கே இருக்க தொழிலாளிகளுக்கு சம்பளம் இருக்குது. ஸோ இது அவங்களையும் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தொழிலாளருடைய சம்பளத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டிஎம்கேக்காரரு வாட்ஸ்அப்பில் இதில் ட்விட்டரில் போட்டிருக்காரு. டோன்ட் கம்பேர் ஆரஞ்சஸ் வித் ஆப்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏனியோ அப்போ இது சாம்சங் நிறுவனம் இங்கே நம்ம சென்னை பிளான்ட்டு 2007 போட்டிருக்காங்க. இப்போ 17 வருஷம் ஆச்சு. 2007 17 வருஷம் ஆச்சு இந்த கம்பெனி அங்கே உருவாகி. அவங்க வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் ஏசி பிளான்ட்டு, டிவி, கம்ப்ரஸர் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. கம்ப்ரஸர் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் வெளியில் உற்பத்தியாகி அசம்பிள் வெளியில் வெவ்வேறு இடத்துல கான்ட்ராக்ட் விட்டு வெண்டார்ஸ் அவங்க உற்பத்தி பண்ணி லோக்கலில் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை இங்கே அசம்பிள் பண்ணுவாங்க. இந்த தொழிலாளிகள் வேலை அசம்பிள் பண்ணுறது தான். அது ரொம்ப பிரம்மாண்டமான வேலையாக இருக்குது. இந்த தொழிலாளிகள் கிட்ட 1800 தொழிலாளி இருக்காங்க, பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸ். இதில் ஒரு 250 பேர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. மீதியெல்லாம் ஸ்டாஃபு, ஆப்ரேட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அது மாதிரி இருக்காங்க. இந்த தொழிலாளிகள் அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பொருள்கள் 2007 2013 வரைக்கும் வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு 8,000 10,000 சம்பளம் கொடுப்பான். முதல்ல என்ன பண்ணுறான்னா 2 வருஷம் அப்ரண்டிஸ்ன்றான். சம்பளம் ஏதோ ஒரு ஸ்டைபண்ட் மாதிரி கொடுப்பான். 2 வருஷம் அப்ரண்டிஸு. அதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரைனிங் 1, இன்னொரு வருஷம் ட்ரைனிங் 2. அப்போ 4 வருஷம் ட்ரைனிங்லேயே ஓட்டுருவான். ஆனால் வேலை வாங்கிடுவான். வேலை வாங்கிடுவான். ட்ரைனிங் இன்க்ரிமெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சம்பளம். இப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 16,000 18,000 பல விதமாக இருக்குது. 18,000 இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு சில தொழிலாளிகளுக்கு 18,000 இருக்குது. 10 வருஷம் முடித்தவனுக்கு 23,000 தான் சம்பளம் வாங்கலாம். 10 வருஷம் முடித்த சில பேருக்கு 19,000 தான் சம்பளம். அவங்க நிரந்தர தொழிலாளி. எல்லாமே நிரந்தர தொழிலாளி தான்.
அங்கே டெம்பரரியே கிடையாது, கான்ட்ராக்டும் கிடையாது. ஒரு பேப்பரில் 5000 கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்கான்னு போட்டான், அதெல்லாம் கிடையாது, ஃபேக்ட் கிடையாது அது. ஸோ இந்த தொழிலாளிங்க அங்கே வந்து இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அந்த வேலை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சம்பளத்தை பற்றி இவங்க சம்பளம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு இன்க்ரிமெண்ட்டை பொறுத்து சம்பளம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ABCDE ABCDE 5 கேட்டகரி சம்பளம். ஒரு 5 கிரேடு. 100 பேர் இருந்தால் அதில் 2 பேர் A கிரேடில் இருப்பான், 5 பேர் B கிரேடில் இருப்பான். 100 பேர் இருந்தால் 80 பேர் ஈல இருப்பாங்க, பிலையும் சிலையும் இருப்பாங்க, சிலையும் டிலையும் இருப்பாங்க, மீதி ஈல இருப்பாங்க. இந்த ஏல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் 40,000 ரூபா சம்பளம் கிடைக்குது, 2 பேருக்கு தான். 80% பேருக்கு 18,000 19,000 தான் சம்பளம். இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா +2 ITI படிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ 19,000 18,000 தான் சம்பளம் இருக்குது. இந்த ஈன்னு இருக்குல்ல, ஈன்னு ஒரு சம்பளம் இருக்குல்ல, மற்றதுக்கெல்லாம் வந்து A கிரேடுக்கு 3,000 ரூபா இன்க்ரிமெண்ட்டு, B கிரேடுக்கு 2,500 ரூபா இன்க்ரிமெண்ட்டு, C கிரேடுக்கு 1,500 ரூபா இன்க்ரிமெண்ட்டு, D கிரேடுக்கு 1,000 ரூபா இன்க்ரிமெண்ட்டு, E கிரேடுக்கு நோ இன்க்ரிமெண்ட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஏவில் இருப்பீங்க, ஏவில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வேலை செய்யும்போது அந்த வேலையை பற்றி முதல்ல சொல்கிறேன். அது கன்வேயர் லைனில் இந்த மெஷின் அங்கங்கே அசம்பிள் ஆகி வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணுவாங்க, அது அசம்பிள் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணுவாங்க. இப்படி வந்தோடனே அவர் அசம்பிள் பண்ணி முடிக்கணும். அதுக்கு அடுத்து அவர்கிட்ட போவோம், அவர் அசம்பிள் பண்ணுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டை அசம்பிள் பண்ணுவாங்க. அதை கன்வேயரில் அது வந்து அது 9 செகண்ட் தான் ஒரு இடத்துல நிற்கும். அதுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கலைன்னா அங்கே போயிடும், அது அங்கே போய் உடனே பண்ணணும். அப்போ அவருக்கு அடுத்த ஆளோட வேலை பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 9 செகண்டில் பண்ணிடணும், சிலது 4 செகண்டில் பண்ணணும். இது மாதிரி இருக்குது. அப்போ இந்த அவங்களுக்கெல்லாம் ஆப்ரேட்டர்னு பேர். இப்படி 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 அவன் 4 நிமிஷத்துக்கு 9 செகண்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பற்றி அவனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை நான் படித்தேன். ஆனுவல் ரிப்போர்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, இப்போ பண்ணும்போது ஒரு விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, விட்டா பின்னாலே ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து அடியாள் மாதிரி இருப்பான். அவன் வந்து ஏய் கண்ணாப்பினான்னு திட்டுவான், மிரட்டுவான், இவன் இது மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை எதை செய்வார். சில பேர் வந்து அது மாதிரி 4 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும். 4 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும். 10 நிமிஷம் டீக்கும் ரிசர்ஸுக்கும் அனுப்புவாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அனுப்புவாங்க. அந்த 10 நிமிஷத்தில் அவன் வந்துடணும். 10 நிமிஷத்தில் டீ குடித்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர முடியுமா? அது வந்துடணும். வந்துட்டு அவன் திரும்பி பண்ணணும். அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் லஞ்சு, 12:30 அது வரைக்கும் அவன் தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்கணும். நடுவில் எந்த ரெஸ்ட்டும் கிடையாது, அது போயிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருப்பான். இதை பற்றி ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறான்னா, சாம்சங்கோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இதனால் தொழிலாளிகளுக்கு ஒரு விதமான நோய் வரும். அது அந்த தொழிலாளிகளுக்கே தெரியல, நான் அதை ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்ததுனால எனக்கு தெரிஞ்சுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்குலர் ஸ்கெலிட்டல் டிசீஸ், சோர்வு. மஸ்குலர் ஸ்கெலிட்டல் டிசீஸ்னால் இந்த தசையெல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிடும், முதுகு வலிக்கும், இந்த விரலெல்லாம் வந்து வலிக்கும், ஜாயிண்ட்லாம் வலிக்கும், இங்கெல்லாம் வலிக்கும். இது வந்து இதுக்கு பேர் இன்னொன்று இருக்குது, ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரின்னு அதுக்கு பேர்.
ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜரி. அது போயிட்டே திரும்பி திரும்பி இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அது தொடர்ந்து ஒரே வேலையை ஒரே மாதிரி செய்கிறதுனால திரும்பி செய்யறதுனால அந்த இன்ஜரி ஏற்படும். இங்கே ஏற்படும், இங்கே கழுத்து இப்படி இப்போ கழுத்து ஏற்படும், முதுகு வலிக்கும், இதெல்லாம் நடக்கும். அதனால் என்ன செய்யணும், அவங்கள மாற்றி விடணும், வேறு வேலைக்கு விடணும். ஆனால் விட மாட்டான். இப்போ அவங்க வந்து எனக்கு இல்லைங்க, எனக்கு வந்து என்னால் முடியல, நான் கொஞ்சம் யூரின் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே சொன்னேன், நல்லது போயிட்டு வா அனுப்பிச்சிடுவான். போயிட்டு வந்த உடனே சேலரி கட்ட ஒரு ரூமில் போய் உட்கார சொல்லுவான். ஒரு ரூம் இருக்குது அங்கே, அந்த ரூமில் உட்காரு, தனியாக உட்காரணும், 8 மணி நேரம் அங்கேயே உட்காரணும். பனிஷ்மெண்ட்டுங்க, கன்ஃபைன்மெண்ட்டு. லீவ் கொடுக்கல, கேட்டீங்க, இந்த சார் லீவ் கொடுக்குறீங்க. அவன் சொல்கிறான், ஏங்க சிஸ்டர் மேரேஜ் போகணுன்னா எதுக்கு காலையில் போய் ரிசப்ஷனுக்கு ஏன் போகிறேன் அப்படின்றான். சிஸ்டர் மேரேஜுக்கு காலையில் போய ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். வந்து ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டால், லீவ் கேட்டால், இன்னொரு நாள் தள்ளி போ அப்படின்றான். அப்போ இது மாதிரி வந்து லீவே அப்படியே லீவ் போயிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவான்னா உடனே கேட்டகரியில் அனுப்பிச்சிடுவான். இன்க்ரிமெண்ட் இல்லாத கேட்டகரி அனுப்பிச்சிடுவான். நீ ஏவா இருந்தால் கூட ஈக்கு போட்டுருவான். சம்பளம் தான் இருக்கும், ஆனால் இன்க்ரிமெண்ட் ஏறாது. அது வந்து கேட்டகரி இருந்தது, பனிஷ்மெண்ட் கேட்டகரின்னு நான் பேர் வச்சிட்டேன். அங்கே போட்டுருவான். நீங்கள் பியில் இருக்கலாம், ஏதாவது முறைச்சி பார்த்தீங்க, இல்லை கேள்வி கேட்டிங்கன்னா உடனே ஈயில் போட்டுருவான், இல்லை கன்ஃபைன் பண்ணிவிடுவான். 8 மணி நேரம் கூட கன்ஃபைன் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லை, மிரட்டுவான். இப்போ ஒரு தொழிலாளி டியூட்டியில் அடிபடுறாரு, ஒரு பிளேடு கீழ்ச்சிக்கிச்சான். ஏன்டா பிளேடு கீழ்ச்ச? பிளேடு அதில் இருக்கிற பிளேடு கீழ்ச்சிடுது, டியூட்டியில் தானே கீழ்ச்சிக்கிச்சு. அவன் வந்து கீழ்ச்சிக்கிச்சு, ஏன்டா நீ கீழ்ச்சிக்கிட்ட, நீ தான் வந்து பொறுப்பு இல்லாமல் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டகரியில் போட்டு. ஆக்சிடென்ட் நடக்கிறது கூட அதுக்கு பொறுப்பு நீ தான். இப்போ ஒரு ரோட்டில் ஏதாவது நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 4 மாதம் லீவ் எடுத்துடுறீங்க. லீவ் எடுத்துகிட்டு வந்தாக்கா கேட்டகரியில் போட்டோம். ஸோ தொழிலாளி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லை, 8 hour டியூட்டி தானே ஒரு நாளைக்கு இருக்கணும். 20 minutes டிஃபனுக்கு போகணும், 40 minutes லஞ்சுக்கு டைமு. அப்போ அது நம்ம கணக்கில் தான் மொத்தம் 9 மணி நேரம். 9 மணி நேரம் முடிஞ்ச உடனே ஓட்டி சொல்லுவோம், ஓட்டி செய்யணும். திடீர்னு ஓட்டி சொல்லுவான், முன்னாடியே புக் பண்ண மாட்டான். ஓட்டி செய்யறது வந்து அவங்க ஏர்னிங் தானே அது. அப்படி சொல்ல முடியாது. என்னென்னா ஏர்னிங் தான், ஆனால் யாருக்கு வேணும் எனக்கு ஏர்னிங்கிறான். என்ன இப்போ 9 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 2 மணி நேரம் டியூட்டி பண்ணணுமா? 2 மணி நேரம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வேலை வாங்குறான், 12 மணி நேரம் கூட வேலை வாங்குறான். எல்லோரும் சுற்றுப்புறத்துலேருந்து வராங்க, திரும்பி போய் நாளைக்கு காலையில் திரும்பி டியூட்டிக்கு வரணும்ல. எனக்கு ஓட்டியே வேணாம் ஐயா அப்படின்னு தொழிலாளி சொல்கிறான். நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். ஓட்டி மறுத்தினா கேட்டகரி ஓகே. ஸோ ப்ரமோஷனுக்காக ஒரு பாலிசியே கிடையாது. ஏன் நான் ஏல இருக்கேன், ஏன் நான் ஈயில் இருக்கேன், ஏன் நான் டியில் இருக்கேன், ஏன் நான் சியில் இருக்கேன், ஏன் நான் பியில் இருக்கேன், ஏன் நான் ஏல இருக்கேன், எனக்கு ஏன் ஏ கொடுக்கணும், எனக்கு ஏன் பி கொடுக்கணும், இதை பற்றி எந்த பாலிசியும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் நினைக்கிறதே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பிக் அண்ட் சூஸ். ஒன்றை ஏல வைக்கலாம், ஒன்றை பியில் வைக்கலாம். இன்றைக்கி ஏல வச்சோன்னா நாளைக்கு ஈயில் வைக்கலாம், டியில் வைக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றுவான். அப்போது அதில் என்ன ஒரே வித்தியாசம், இன்க்ரிமெண்ட் வித்தியாசமாகிடும். ஸோ அது மாதிரி அவங்க மாற்றுறது பிக் அண்ட் சூஸு, விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கு எந்த பாலிசியும் கிடையாது, எந்த ரூலும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, மிரட்டல். 2007 சம்பளமும் கம்மி. இவன் என்ன சொல்கிறான், இந்த ஏரியாவில் வெளியில் இருக்கிற இவங்க சொன்னாங்க கொரியாவில் 6 லட்சம்னாங்க. கொரியாவில் 6 லட்சத்தை ஏன்டா கம்பேர் பண்ணுற, கொரியா வேறு இது வேறுன்னு ஆரஞ்சு வேறு ஆப்பிள் வேறுன்னா. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா,
இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா தான் சம்பளம், ஆனால் அவங்களுக்கு 18,000 கொடுக்குறேன், 19,000 கொடுக்குறேன் அப்படின்றான். 16 வருஷத்தில் இப்போ 10 வருஷம் சர்வீஸ் போட்டால் கூட அவனுக்கு சம்பளம் அதிகமாக ஆகலை. அப்போ அவன் 16,000 தான் அங்கே இருக்குது, உனக்கு அதை விட கூட கொடுக்குறேன், 20லேருந்து 25 வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ கொரியாவை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா நீ இங்கே இருக்கிற ஏரியாவையும் கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. சம்பளம் எப்படி தீர்மானிக்கணும்? சம்பளம் இப்போ மினிமம் வேஜஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோ அப்படி தீர்மானிக்கணும். ஐக்ராய்டு ஃபார்முலா 1957 இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸு ஒரு தீர்மானம் போட்டு தீர்ப்பு, ஐக்ராய்டு ஃபார்முலான்னு பேர். அதில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைக்கு 3 யூனிட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு யூனிட்டுக்கு 2,700 கலோரி, மீதி 3 பேருக்கு 8,100 கலோரி, 8,100 கலோரிக்கு 45 கிலோ அரிசி, 6 கிலோ பருப்பு, 3 கிலோ எண்ணெய், இந்த மாதிரி பல பொருள்கள், 20% எலக்ட்ரிசிட்டி ஃபியூவல் அதுக்கு, அப்புறம் 10% ஹவுசிங்க்கு, அப்புறம் வந்து இது மாதிரி கணக்கு போட்டு உங்கள் சம்பளத்தை தீர்மானிக்கணும். கணவன் மனைவி 2 குழந்தைக்கு. ஏன்னு கேட்டால் ஒரு தொழிலாளி வந்து இன்றைக்கி தொழிலாளி வேலை செய்கிறாரு, அவர் வந்து இன்றைக்கி சக்தி இழக்கிறார், அதை திரும்பி மீட்டு எடுக்கணும். அவர் நாளைக்கு வேலைக்கு வரணும், அவர் நாளைக்கு வேலைக்கு வர்றதுக்கு அவருக்கு சக்தி வேணும். 3வது, அவர் நோயின் காரணமாகவோ வயது மூப்பின் காரணமாகவோ வேலையிலேருந்து விலகிட்டா, 60 வயசாகி போச்சு போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு தொழிலாளி வேணும். அந்த தொழிலாளியை யார் உற்பத்தி பண்ணுறது? இரும்புலையோ இல்லை இதுலேயோ செய்ய முடியாது. கணவன் மனைவி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கணுன்னு ஐக்ராய்டு ஃபார்முலா உருவாச்சு. ஸோ அந்த அடிப்படையில் சம்பளத்தை தீர்மானிக்கலாம். பழைய அந்த ஐக்ராய்டு ஃபார்முலா படி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரேப்டகாஸ் கேஸுன்னு ஒரு கேஸு, அந்த கேஸு நம்ம வைகை அவங்க தான் அந்த கேஸை, இங்கே மெட்ராஸ் கேஸ் தான் அது. அந்த கேஸில் என்ன பண்ணாங்கன்னா மினிமம் வேஜில் இன்னொரு 25% சேர்க்கணும். அது எதுக்காக சேர்க்கணுன்னா மேரேஜ், ரெக்ரியேஷன், எஜுகேஷன், இது மாதிரி விஷயங்களுக்கு 25% சேர்க்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் என் சம்பளத்தை தீர்மானிட்டான்னா அவன் என்ன சொல்கிறான், அந்த ஏரியாவில் 16, அந்த ஏரியாவில் விவசாய தொழிலாளிக்கு 250 ரூபான்னா அதை கொடுப்பியா? இதுதான் அந்த காலத்தில் தீர்மானித்தான். ஒரு இவர் 1915லேருந்து 20க்குள்ளே ஒரு ஐலிங்டன் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட சேலரியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு போட்டாங்க, பிரிட்டிஷ்காரன். அந்த கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னா, அரசாங்கம் ஒரு மொனாபொலி எம்ப்ளாயராக இருந்தான். லேபர் மார்க்கெட்டில் லேபர் வந்து அபண்டண்ட்டாக இருந்தான், அபண்டன்ட் லேபர் மார்க்கெட், unembarrassed by a trade union. Government was free to fix its own rate. அப்படின்னு சொல்லியிருக்கான். Government was a monopolist employer provided with an abundant labor market, unembarrassed by a trade union, thus free to fix its own rate. அப்படி அவன் சொன்னான். அப்போ மார்க்கெட்டில் நிறைய கொட்டி கிடந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை குறைச்சி நிர்ணயிக்கிறான். மார்க்கெட்டில் விவசாய தொழிலாளியாக இருந்து வரான் வேலைக்கு, அதனால் விவசாய தொழிலாளிக்கு இருக்கிற கூலியை விட கொஞ்சம் கூட கொடுத்தா போதும், அவன் சந்தோஷம் அடைஞ்சிருவான். இல்லை, அதுதான் அந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் ஒரு 30% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணுன்றதே அவங்க எதிர்பார்க்குறது. அப்போ தான் வந்து ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த சம்பளம் இந்த மாதிரி விஷயம்லாம் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதுதான் அன்எம்ப்ளாய்டு பெட்டாலியன், அது ரிசர்வ் பெட்டாலியன். அது இருந்ததுன்னா இப்போ பாருங்கள், இந்த சாம்சங்கில் ஒரு பிரான்ச் மேனேஜர் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, நீ இதெல்லாம் பேசாத, சட்டமெல்லாம் பேசாத, இதெல்லாம் பேசுனீன்னா அது பாரு, கூரை மேலே சோறு கொட்டினா 1000 காக்கா வரும். இப்படி சொல்லியிருக்கான். கூரை மேலே சோறு கொட்டினா 1000 காக்கா வருமா. அப்போ இந்த தொழிலாளியை எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் கூப்பிட்டேன்னா 1000கணக்கான பேர் வருவான். அவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்கான். அக்னி வீர்னு இப்போ எடுத்தால் மிலிட்ரியில் வந்து இது, அதில் கான்ட்ராக்டு 4 வருஷத்துக்கு தான் வேலை, 4 வருஷம் கழிச்சு கிராஜுவேட்டு கிடையாது, பென்ஷன் கிடையாது, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான்.
அந்த வேலைக்கு 40,000 போஸ்ட்டுக்கு 54 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டான். இதுதான் இந்த பொசிஷன். அதனால் மார்க்கெட்டில் அபண்டன்ட் லேபர் மார்க்கெட் இருக்கிறதுனால இது மாதிரி ஏற்படுது. அப்போது இதை வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா தொழிலாளியை மிரட்டுறான், மிரட்டி கூலியை குறைவாக வச்சுருக்கான். இது ஒரு பக்கம். டிஏவே கிடையாதுங்க. என்ன போடுறான்னா பேசிக் பே ப்ளஸ் டிஏன்னு போடுறான். டிஏன்னா வந்து தனியாக இருக்கணும்ல, டிஏ தனியாக இருக்கணும்ல. டிஏ வந்து பேசிக் பே ப்ளஸ் டிஏன்னு போட்டு மொத்தமாக கொடுத்துருக்கான். எவ்வளவு டிஏன்னு யாருக்கும் தெரியாது. அது ஏறுமா இறங்காதான் தெரியாது. 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, மாறினதே வருஷத்துக்கு ஒரு வாட்டியா டிஏ ஏறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது டிஏவும் இப்போ விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அது சம்பளம் ஏறாது. இப்போ இவ்வளவு மோசமான பொருள் கண்டிஷனில் அந்த தொழிலாளியோட கூலி நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலை நேரம் நான் ஏற்கனவே சொன்னேன். வேலை நேரம் வந்து டைட்டாக இருக்குது. ஓட்டிலாம் வாங்குகிறான். ஓட்டி எப்படி தினாங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட வேலை வாங்குறான்ல, 30 நாளைக்கு 60 மணி நேரம், 3 மாதத்துக்கு 180 மணி நேரம். சட்டம் என்ன சொல்லுது? ஃபேக்ட்ரி ஆக்டு 75 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டி வாங்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டி வாங்கக்கூடாது, ஓட்டி செய்யக்கூடாது. தொழிலாளி செத்துருவான். அதனால் வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த முதலாளி என்ன சொல்கிறான், சாம்சங் முதலாளி எல்லா பத்திரிகைகளெல்லாம் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து லேபர் லாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றான். இந்த லேபர் லாவை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? நான் ஒப்புதல் வாங்கிட்டேன் அப்படின்றான் அவன். அந்த விஷயத்தில் இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, சரி ஓவர் டைம் செஞ்சாலாவது நமக்கு ஏதாவது காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல. பெரும்பாலான பேர் நினைக்கல. அவன் வந்து விளம்பரம் பண்ணுறான். ஒரு 4 பேரை கூப்பிட்டு சாம்சங் தொழிலாளியை அது வந்து பேட்டி கொடுக்க சொல்லியிருக்கான். நான் வீடு கட்டிட்டேன், அப்படி கட்டிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த தொழிலாளியும் சந்தோஷமாக இல்லை. 1500 தொழிலாளியோட மீட்டிங் இன்றைக்கி நான் சந்திச்சுட்டு வரேன். 1500 தொழிலாளியில் 250 தொழிலாளி வேலைக்கு போயிருக்கான். மீதி 1500 தொழிலாளி வெளியில் இருக்கான். 1500 தொழிலாளியோட மீட்டிங்கில் நான் பேசிட்டு வரேன். அவன் என்ன சொல்கிறான் தொழிலாளி கேட்டால், எனக்கு ஓட்டியும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை வீட்டுக்கு போக முடியாதுன்றான். ஏன்னா வேலை இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்க முடியல. அந்த மாதிரி ஓட்டி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்குன்னா வேலைபளு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அதிகமான ஆளை ரெக்ரூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் இருக்கிற தொழிலாளிகிட்ட அதிகமான வேலையை வாங்கி லாபத்தை அதிகரிக்கணும், மேக்சிமைசிங் த ப்ராஃபிட், அதுதான் அவனுடைய நோக்கம். தொழிலாளி கம்மியாக இருக்கணும், லாபம் அதிகமாகணும். இந்த ஓவர் டைம் விஷயத்தில் வந்து அவங்க டபுள் என்ன தராங்களா? டபுள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டபுள் தரான், டபுள் பே ஓட்டி தரான். ஆனால் தொழிலாளி என்ன சொல்கிறான், எனக்கு வேணாம், நீ அந்த ஓட்டி செய்யலைன்னு வச்சுக்கிங்க இ கேட்டகரி போட்டுருவான், பழி வாங்கிடுவான், லீவ் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணான்னா, ஆனால் தொழிலாளிகள் வந்து இவ்வளவு மோசமான நிலைமை, ஒர்க்கிங் ஹவர்ஸும் மோசமாக இருக்குது, வேஜஸும் மோசமாக இருக்குது, டிஏ கிடையாது, ஹெச்ஆர்ஏலாம் இருக்குது, டிஏ கிடையாது. அதனால் அந்த தொழிலாளி என்ன பண்ணான்னா ஒரு மிரட்டல், டெய்லி மிரட்டல், அடியாள் பின்னாலே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 25 வயசு பையன் 40 வயசு தொழிலாளியை பார்த்து டேய் வாடா போடான்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், அவனை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறான் மேனேஜ்மெண்ட்டு. அந்த தொழிலாளிலாம் வாங்க போங்கன்னு சொல்லாத, வாடா போடான்னு சொல்லுன்றான். ட்ரைனிங்கே அப்படி கொடுக்குறான். அப்போ வந்து இதனால் என்னாச்சுன்னு சொன்னால், அவன் ஒரு இன்டர்னல் கமிட்டின்னு வச்சான். இன்டர்னல் கமிட்டி வந்து நீங்கள் எல்லோரும் அதுக்கு சந்தா கொடுங்க, அது அவனே வந்து ஒரு யூனியன் அமைச்சு இந்த யூனியனில் எல்லோரும் போங்கன்னு. தொழிலாளிங்க வந்து 16 வருஷமாக ஒரு யூனியனும் இல்லை. அன்எம்பராஸ்டு பை எ ட்ரேட் யூனியன் சொன்னார்ல, ஒரு ட்ரேட் யூனியனுமே இங்கே கிடையாது. ட்ரேட் யூனியனே இல்லாமல் சில பேர் வந்து நடுவில் முயற்சி பண்ணியிருக்காங்க ட்ரேட் யூனியனை. ஆனால் எனக்கு என்ன தகவல் சொன்னாங்கன்னா, ரெண்டு பேர் தலைவர்கள் பொறுப்பெடுத்து தொழிலாளியை திரட்டினாங்க, அவங்கள பழி வாங்கிட்டான். அதனால் அவங்க சூசைட் நோட்டு வச்சுட்டு செத்துட்டு போயிட்டாங்க, கமிட் பண்ணிட்டாங்க, சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. இட் cannot be called a suicide, it's a forced murder. அதான் இருக்காங்க. அது மாதிரி வந்து தொழிலாளி வந்து வேலை செய்கிற சூழ்நிலையை
அன்றாடம் எப்படா வீட்டுக்கு போகிறது அப்படின்ற நிலைமையில் தான் தொழிலாளி இருக்கான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா தொழிலாளிங்க 2 பேர் யூனியனை வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஏரியாவில் 60 கம்பெனிங்க இருக்குது. அதில் 2-3 கம்பெனி தான் இந்தியன் கம்பெனி, மீதி எல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் இதே மாதிரி தான் ஹுண்டாய், ஃபாக்ஸ்கான், இது மாதிரி பல கம்பெனிகள் வந்து இதே மாதிரி மோசமாக இருந்து அங்கெல்லாம் ஃபைட் பண்ணி சிஐடியு வந்து தொழிற்சங்கம் அமைச்சு அவங்களுக்கெல்லாம் போராடி ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தோடு நடத்தக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதனால் தொழிலாளிங்க பார்த்தாங்க, இங்கே வந்து நாம் சிஐடியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிஐடியை கூப்பிட்டு ஒரு யூனியன் உருவாக்கிட்டாங்க. அந்த யூனியன் வந்து 2024 ஜூனில் உருவாக்குனாங்க. உருவாக்குன உடனே நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடியாட்கள் இருக்காங்கல்ல, ரவுடின்னே சொல்லலாம், சின்னியம்பாளையம் மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டுறான். இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணாங்க. ஸ்டேட் இதில் தமிழ்நாடு அரசாங்கத்தோட ரூலில் தமிழ்நாடு ட்ரேட் யூனியன் ஆக்ட் ரூல்ஸ் இருக்குது, ஸ்டேட் ட்ரேட் யூனியன் ரூல்ஸ் இருக்குது. ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. அதே மாதிரி அந்த ஆக்டுக்கு ரூல்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கான். அந்த ரூலில் யூனியன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா 45 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுலேருந்து 45 நாளைக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு. இவங்க அப்ளை பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் 90 நாளாயும் கொடுக்கல. அப்போ அவங்க டிமாண்ட் என்னென்னா, எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்க முதல்ல தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் சொல்கிறதுனால இந்த பார்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அரசாங்கத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயம். அரசு எந்திரம் அப்போ வந்து தொழிலாளிக்கு எதிராக இருக்கா? அப்போ அதான் சொல்ல வரேன். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ட்ரேட் யூனியன் ஆக்டில் 1926 ட்ரேட் யூனியன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டில் என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அந்த அம்சங்களுக்கு முரணாக இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அது ட்ரேட் யூனியன் ஆக்டில் அந்த நம்பர் ஆஃப் 45 டேஸ்லாம் இல்லை. இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் 40 நாள்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த இவங்க கொடுத்த அப்ளிகேஷனை ட்ரேட் யூனியன் ஆக்டுக்கு உட்பட்டு இருந்தது, ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸுக்கு உட்பட்டு இருந்தால் கொடுக்கணும். அவன் என்ன சொல்கிறான், சிஐடியு வேணாம், சிஐடியு வேணாம், வெளியாளில் வேணாம், இன்டர்னல் கமிட்டி போடணும். இன்டர்னல் கமிட்டியில் அவன் வந்து நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸ் போட்டிருக்காங்களே, புதுசாக யூனியன் சாம்சங் இந்தியா ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆரம்பிச்சிருக்காங்க. சாம்சங் இந்தியா ஒர்க்கர்ஸ் யூனியன் சிஐடியு உருவாக்கியிருக்காங்க. அந்த லீடர்ஸை மிரட்டுறாங்க. அவரை வந்து ஒரு நாள் லீவ் போட்டார் ஒரு தொழிலாளி, ஒரு ஆஃபீஸ் பேரர். அவரை 8 மணி நேரம் ரூமில் உட்கார வச்சுட்டான், 3 நாளைக்கு உட்கார வச்சுட்டான். லீவு கேட்டால் லீவு கொடுக்க மாட்டேங்கிறான், பழி வாங்குறான். லீவு கேட்டால் லீவ் கிடையாதுன்றான். வேறு செக்ஷனுக்கு மாற்றி இந்த மாதிரி ரூமில் உட்கார வைக்கிறதுன்றெல்லாம் நம்மளுடைய சட்டத்துக்கு எதிரான விஷயம், சட்டத்துக்கு புறம்பானது. இது என்ன, இது கன்ஃபைன்மெண்ட்டு வைக்கிறான். அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த தொழிலாளி என்ன பண்ணுறான், தொழிலாளியை சாப்பாடுக்கு போகக்கூடாதுன்றான். சாப்பாடுக்கு போடுறான், ஆனால் அங்கேயே ரூமில் உட்காந்து தனியாக உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறான், லீவ் ரெஃப்யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா, தொழிலாளி இந்த மாதிரி லீடர்ஸ் இருக்காங்கள, அவங்க பின்னாலே போய் இந்த இன்டர்னல் கமிட்டிக்கு கையெழுத்து போடுன்றான். கையெழுத்து போடலன்னா, ஏய் நான் வந்து உன்னை வெட்டி போட்டேன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நாதி கிடையாது தெரியுமா, நான் வெட்டி போட்டுட்டு நான் வேற எங்கேயாவது போயிடுவேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனால் உன்னை வெட்டி போட்டுருவேன், மண்டையை உடைச்சிடுவேன். மிரட்டுறான், ஒவ்வொரு தொழிலாளியும் மிரட்டுறான், கையெழுத்து போடுங்க இன்டர்னல் கமிட்டின்னு சொல்லி.
அப்போது தொழிலாளிங்க 2 காரணம். இப்போது தொழிலாளிங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இது பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமை ஏற்பட்டுடும், இப்போ யாரையாவது ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னா, அல்லது அதை எதிர்த்து சண்டை போடும்போது நம்ம யாராவது அவன்கிட்ட வன்முறையில் எல்லோரும் கும்பலாக தாக்கும்போது எதிர்க்கும்போது அது ஏதாவது ஆகிட போகுது, அசம்பாவிதம் ஏதாவது நடந்துட போகுது. ஏன்னா வரலாற்றில் அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக அவன் பிஸ்னஸ் லைனில் நேற்று ஒருத்தருக்கு கட்டுரை இருக்கார் ஒரு ஆள். அவர் என்ன சொல்கிறார், மானேஸ்வர் பிளான்ட்டு, மாருதியோட மானேஸ்வர் பிளான்ட்டில் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க அவங்க சங்கம் வச்சாங்க, போராடினாங்க. அவங்க கோரிக்கை அவங்க இதே மாதிரி மனிதனாக மதிக்காத போக்கு. சாம்சங் இந்தியா சாம்சங் இதில் வந்து எப்படி மனுஷனாக மதிக்கலையோ, வாடா போடா டே போடா உதப்பண்டா அடிப்பண்டா அப்படின்றதெல்லாம் வந்து அவனால் இந்த தவிக்க முடியாத வேறு வழியே வேறு வழி. அப்போ அந்த மாதிரியான தாக்கு. அதனால் நம்ம எல்லோரும் வந்து கும்பலாக போய் அந்த மேனேஜரை போய் கெரவு பண்ணிட்டாங்க. கெரவு பண்ணோன்னா அவன் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான். இந்த இதில் கெரவில் ஹார்ட் அட்டாக் செத்தோன்னா இந்த தொழிலாளிங்க மேலே பழி போட்டு அந்த யூனியனையே முடக்கிட்டாங்க, ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 200 தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப நாள் போராட்டம் நடந்தது. அதனால் அது ஒரு பக்கம். தென்கொரியாவில் பணியாற்றும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கு மாதம் 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் பணியாற்றும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு 30,000 முதல் 45,000 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுகிறது. கொரியாவில் பணியாற்றும் சாம்சங் தொழிலாளர்கள் வாரத்தில் 5 நாட்களில் 40 மணி நேரம் பணி செய்ய வேண்டும். இந்தியாவில் பணியாற்றும் அந்நிறுவன தொழிலாளர்கள் வாரத்தில் 6 நாட்கள் 48 மணி நேரம் முதல் 66 மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டும். இதில் 2 நேரம் கட்டாயம் கூடுதல் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. தென்கொரியாவில் 1 மணி நேரம் உணவு இடைவேளை கிடைக்கிறது. இந்தியாவில் 40 நிமிடங்கள் மட்டும் உணவு இடைவேளை விடப்படுகிறது. அங்கு தேநீர் இடைவேளை 30 நிமிடங்கள், இங்கோ 20 நிமிடங்கள் மட்டுமே. அங்கு 10 வருடம் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டித்தரப்படுகிறது. குடும்பத்தின் மருத்துவ செலவையும் நிறுவனமே ஏற்கிறது. ஆனால் இந்தியாவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கடன் உதவி கூட செய்து கொடுக்கப்படுவதில்லை. தொழிலாளர்களின் மருத்துவ செலவை மட்டும் நிறுவனம் ஏற்கிறது. தென்கொரியாவில் சர்வதேச தொழிலாளர் சட்டத்தின்படி சாம்சங் தொழிலாளர் கூட்டமைப்பு என்கிற சங்கம் செயல்படுகிறது. இந்தியாவில் தொழிற்சங்கத்திற்கான பதிவை கூட மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சாம்சங்கில் இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேக்ட்ரியை விட்டு வெளியில் வந்துட்டோம். இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரைக்கு, ஃபோர்ஸ்டு எக்ஸிட். வேறு வழி இல்லாமல் இங்கே உள்ளே இருந்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுதுன்னு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அதில் வந்து ஆயிரக்கணக்கான 1500 தொழிலாளிகள் வந்து ரொம்ப சாலிடாக ஒற்றுமையாக இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை மறுக்கிறான். ரெஜிஸ்ட்ரேஷன் மறுக்கிறதுக்கு 2 காரணம் சொல்கிறான். அவுட் சைடர், சிஐடியு அவுட் சைடர் வரக்கூடாதுன்றான். ட்ரேட் யூனியன் ஆக்டில் செக்ஷன் 22ல் என்ன சொல்லியிருக்குன்னா, புதுசாக வந்த லேபர் கோடில் கூட செக்ஷன் 23ல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து அவுட் சைடர் இருக்கலாம் யூனியனில். ஆல் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஷுட் பி என்கேஜ் இந்த இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸப்ட் 1/3 ஆஃப் தி ஆஃபீஸ் பேரர்ஸ், 1/3 ஆஃப் த ஆஃபீஸ் பேரர்ஸ் அவுட்சைடர்ஸ் ஆர் 5 whichever is less அவுட் சைடர்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ சட்டத்துக்கு விரோதமாக அவுட் சைடு இருக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். எந்த யூனியனும் எல்லா யூனியனும் ஐஎன்டியூசி ஆகட்டும், ஏஐடியூசி ஆகட்டும், ஹெச்எம்எஸ் ஆகட்டும், எல்லா யூனியனும் அவுட் சைடர் தான் யூனியனில் இருக்காங்க. அப்போ இந்த அவுட் சைடர் இருக்கக்கூடாதுன்றான். ஏன்னா அவன் தான் சிஐடி தான் இவனை வந்து இது பண்ணுறான். 2வது விஷயம் என்னென்னா, அவுட் சைடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா, அப்போ அவுட் சைடு இருக்கலான்னு சட்டத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா, அவுட் சைடரை பற்றி சொல்லலை, எங்கள் சாம்சங் பேரை அவன் வைக்கக்கூடாதுன்றான். கோர்ட்டில் யூனியன் வந்து கேஸ் போட்டிருக்கு. கேஸில் ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, ஜட்ஜி வந்து அவங்கள பற்றி அந்த நிர்வாகத்தோட ஆளை கேட்டார். லேபர் கமிஷனர் வந்திருக்கான். இவர் என்ன கேட்குறாரு, என்ன காரணம் நீங்கள், அப்போ நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாகத்தோட அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா
இது வந்து சாம்சங்கிற பேரை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றான். சாம்சங்ன்ற அந்த கம்பெனியோட தொழிலாளி சாம்சங் தொழிலாளின்னு சொல்லாமல் அவன் ஃபிலிப்ஸ் கம்பெனி தொழிலாளி நான் சொல்லுவான். அவங்க நாட்டில் வந்து ஆனால் வைக்கிறதுக்காக இதே வந்து கொரியாவில் இருக்கிற யூனியனுக்கு பேர் என்ன? நேஷனல் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் யூனியன். அங்கே சாம்சங்னு பேர் இருக்குது. இந்தியாவில் அனுமதிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனோட பாரபட்சமான போக்கு. அப்போ இது வந்து கோர்ட்டில் இருக்கு. அவன் கோர்ட் தான் சொல்லியிருக்குன்னா எதையாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணி 15 நாளில் பதில் சொல்லு, ரெண்டு வாரத்தில் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டான். 14ஆம் தேதிக்குள்ளே தெரியும்னு வச்சுக்கோங்க, இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறானா இல்லையான்னு தெரியும். ஆனால் கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும், இது வந்து சாம்சங்கிற கம்பெனியோட பேரை வைக்கக்கூடாதுன்னு ட்ரேட் யூனியன் ஆக்டில் ஏதாவது இருக்கா? ட்ரேட் யூனியன் ஆக்டில் அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீ எதுக்கு ட்ரேட் யூனியன் ஆக்டில் இருக்கிற விஷயங்களை தானே நீ வந்து பார்க்கணும். இல்லாத விஷயத்தை வந்து வச்சு நீ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? லேபர் கமிஷனர் 90 நாள் வச்சுக்கிட்டு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது வந்து சட்டவிரோதம். அது மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு, 19C என்ன சொல்லுது வந்து டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ். அதுக்கு விரோதமாக இருக்குது. ட்ரேட் யூனியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட் யூனியன் ஆக்டில் இருக்கிறதுக்கு விரோதமாக இருக்குது இவங்க சொல்கிறது. அப்போ இதை வந்து என்ன விஷயம், ரெண்டாவது ட்ரேட் யூனியன் ஆக்டுக்கு விரோதமாக இருக்கிறது மட்டும் இல்லை, இவன் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு அவன் வந்து மறுக்கிறது, நிர்வாகத்தோட காரணத்தை சொல்லி நமக்கு மறுக்கிறது என்பது சரியான இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன, இதெல்லாம் வந்து தொழிலாளிகள் வெளில வந்துட்டாங்க, போராடுறாங்க. போலீஸோட இதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அரசாங்கத்தோட நிலைப்பாடு ரொம்ப மோசமான நிலைப்பாடு. போலீஸு மந்திரி யார்? சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின். அவர் என்ன பண்ணியிருக்கணும், தொழிலாளியோட போராட்டத்தில் தலையிடாத சொல்லணுமா வேணாமா? ஆனால் அவர் தலையிடாதுன்னு சொல்லலை. போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, இங்கே கூடாத அங்கே கூடாத, அவங்க வந்து 500 மீட்டர் தாண்டி தான் நீங்கள் வந்து மீட்டிங்கே போடணும் அப்படின்னு அவங்க அதில் பண்ணி 1400 மீட்டர் தாண்டி ஒரு மீட்டிங் ஒரு இடத்த பிடிச்சி, அந்த தனியார் இடத்த பிடிச்சி அதில் பந்தல்லாம் போட்டு அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, போலீஸ் என்ன சொல்லுது வந்து அங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு தடுக்கிறான். அந்த ப்ரைவேட் லேண்ட் இருக்குல்ல, லேண்ட் ஓனரை பார்த்து எப்படி நீ பெர்மிட் பண்ணி கொடு, போலீஸ் ஒன்று சும்மா விடாது அப்படின்னு மிரட்டுறான். அங்கே டீ கடை போட்டிருக்கான், டீ கடைக்காரனை மிரட்டுறான். சாப்பாடு போட்டுருந்தான், சாப்பாடு போடுறவன மிரட்டுறான். அப்புறம் அவங்க ஊர்வலம் போனாங்க, கலெக்டரை பார்க்கறதுக்காக அரெஸ்ட் பண்ணுறான். ஊர்வலம் போகக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணுறான். என்ன சொல்லுது கான்ஸ்டியூஷன், என்ன சொல்லுது, பீஸ்ஃபுல்லாக ஆர்ம்ஸ் இல்லாமல் அசம்பிள் ஆகிறதுக்கு ரைட் இருக்குது. சிட்டிசன்ஸ் ஹேவ் த ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அங்கே கத்தி கப்படா வச்சுட்ருக்கானா, அமைதியாக எந்த இதுவும் இல்லாமல் போகிறான். அவனா நீ அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறதுனா இந்த போலீஸ் என்ன போலீஸு? அவள் சாம்சங் முதலாளிக்கு ஆதரவாக அவன்கிட்ட என்ன வாங்கினான், வாங்கினதை விட அதிகமாக கூறான்டான்னு வாங்கினதை விட அதிகமாக கூறான் போலீஸு. மோர் லாயல் தேன் த கிங் நடத்துகிறான். அப்போ வந்து அந்த தாக்குதலில் தாக்கு முடிக்காமல் வந்து முத்துக்குமார் என்ற அந்த யூனியன் தலைவர், சிஐடியோட மாநில செயலாளர், அவரை போலீஸ்காரர் என்ன பண்ணுறான்னா ஒரு காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து திடீர்னு வா 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 சாப்பிட வந்தார். அவரை கூட்டிகிட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டான். 11 கிலோமீட்டர் தாண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டான். எங்கே கூட்டிகிட்டு போனால் என்னங்கிறத வீட்டுக்கு சொல்லலை, யூனியனுக்கும் சொல்லலை, யாருக்குமே சொல்லலை. அதை கூட்டி வச்சுட்டான். அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடர்ஸ் வந்து மாநில போலீஸ் சீஃப் மினிஸ்டரோட பிஏவை பார்த்து நீங்கள் வந்து தலையிடுறீங்களா இல்லையா, நாங்கள் எதாவது தகராறு பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் தலையிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை சொல்லி அவர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அந்த அளவுக்கு போலீஸ் வந்து அராஜகம் பண்ணுறான். கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரைட்டை அனுசரிக்கிறதுக்கு விடாமல் தடுக்கிறான் போலீஸு. போலீஸோட மந்திரி யார்? சீஃப் மினிஸ்டரு. அப்போ என்ன சொல்கிறேன்னா,
இவர் என்ன பண்ணுறாருன்னா, திமுக அவர் என்ன சொல்கிறாரு, நான் பன்னாட்டு முதலாளிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டாடுறேன், நீங்கள் இது மாதிரி பண்ணால், சில பேர் அப்படி சொல்கிறான், நீங்கள் வந்து இது மாதிரி தொழிலாளியெல்லாம் அப்படி போராடினா அவன் ஓடி போயிடுவான் வேறு மாநிலத்துக்கு, தொழிலாளி ஏயா போராடுறீங்க? அப்போ நான் கேட்குறேன், சைனாவில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இல்லையா? ஏராளமான மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் சைனாவில் இருக்குது. ஆனால் அங்கே சட்டம் என்ன தெரியுமா? சைனாவில் சட்டம், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அங்கே லோக்கல் கம்பெனியோட சம்பளம் கூட கொடுக்கணும், சர்வீஸ் கண்டிஷன்ஸ்லாம் அமல்படுத்தணும். ஒரே யூனியன் தான் அங்கே, ஆனால் அதை அமல்படுத்த அங்கே இருக்கிற ட்ரேட் யூனியனு பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து இதை ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. சில கம்பெனி அங்கேருந்து வெளில வர்றதுக்கு காரணம் கூட அது காரணம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வந்து சைனாவில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் நீ வந்து இது மாதிரி பண்ணுற? தமிழ்நாட்டில் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை 1500 இளைஞர்கள் 20 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து 30-40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கள வந்து அராஜகம் பண்ணுறான் போலீஸு. அவங்களுடைய அரசியல் நிர்ணய சட்ட உரிமையை அமல்படுத்த விடலை. ட்ரேட் யூனியன் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோட லேபர் கமிஷனர் வந்து அவங்கள அனுமதிக்கலை. நீ திமுகவோட வெப்சைட்டில் போயிட்டு திமுகவோட லட்சியம் என்னன்னு பார்த்தேன், அது போட்டிருக்காங்க. திமுகவோட குறிக்கோள், கழகத்தின் குறிக்கோள், அரசியல் நிர்ணய சட்டத்தில் முழு நம்பிக்கையும். இந்த விஷயத்தில் அரசியல் நிர்ணய சட்டத்தில் நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு? பற்றுறுதியும் கொண்டு சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஜனநாயகம் ஆகிய லட்சியங்களில் முழு ஈடுபாடும் பற்றும் கொண்டு இறையாண்மை ஒருமைப்பாட்டை கட்டி காப்பதே கழகத்தின் குறிக்கோள். அப்போ நீ என்ன பண்ணணும்? சமதர்மத்தை பற்றி பேசுகிறேன்னா சாம்சங்ஸுக்கு ஆதரவாக இருக்க தொழிலாளிக்கு 2 பேருக்கும் சமதர்மம்ல, 2 பேருக்கும் சாதாரணமாக பேசணும்ல. சட்டப்படி இருக்கிறத கொடுத்தீங்கன்னா எனக்கு, நான் ஒன்றும் சட்டம் இல்லாத கேட்கலையே, அதை கொடுக்க வேண்டியதானே. சீஃப் மினிஸ்டர் ஏன் அப்படி இருக்காரு? சீஃப் மினிஸ்டர் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே. திமுகவோட தலைவர் அரசியல் நிர்ணய சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். அதில் பற்றுறுதி கொண்டிருக்கோன்னு சொல்கிறவர் அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு விரோதமாக சாம்சங் நிறுவனம் தலையிடும் போது அதை ஏன் தடுக்கலை இவர்? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, கோட்பாடு, குறிக்கோள், கோட்பாடு என்ன? பேரறிஞர் அண்ணா அறிவுறுத்திய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அரசியலில் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து, அரசியலில் ஜனநாயக உரிமைகள், நம்மளோட தொழிலாளி வர்க்கத்தோட ஜனநாயக உரிமையை பாதுகாக்கக்கூடாதா? அரசியலில் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைத்திடவும். இங்கே ஆதிக்கமுடைய சமுதாயத்தை பாதுகாக்கிற, பகுத்தறிவு அடிப்படையில் மறுமலர்ச்சிக்கான சீர்திருத்த பணி ஆற்றிடவும், பொருளாதாரத்துறையில் வறுமையை வென்று சமதர்ம அடிப்படையில் எல்லோரும் நல்வாழ்வு பெற வழிவகை கண்டிடவும். திமுக கோட்பாடு சமதர்மம் அடிப்படையில் எல்லோரும் நல்வாழ்வு பெற. இங்கே சாம்சங் முதலாளி நல்வாழ்வு பெற தான் மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் செயல்படுறார். நான் குற்றம் சாட்டுறேன். அப்போது நான் என்ன செய்யணுன்னா, அவர் வந்து ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா, ஜனவரி 24ஆம் தேதி 2024 மல்டிநேஷனல்ஸோட மீட்டிங் இங்கே போட போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, இந்த ஓவர் டைம் அலவன்ஸ் 75 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, 8 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை சில கம்பெனிகளுக்கு, புதுசாக வர கம்பெனிகளுக்கு ரத்து பண்ணுறேன். ரத்து பண்ணால் என்ன அர்த்தம்? 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கலாம். சில பேர் 12 மணி நேரம் சட்டம், நாங்கள் 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் கூட வேலை வாங்கலாம். அந்த நாராயணமூர்த்தி என்ன சொன்னான்? அந்த கம்பெனிக்காரன் விப்ரோ இல்லை இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என்ன சொன்னான்? வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணுன்றான். அந்த பசங்களுக்கு ஆதரவாக நீ தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கலாமா? அதான் நான் கேள்வி கேட்குறேன். அப்போது அவர் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டாந்தார்.
இதை ரத்து பண்ணார். அசம்பிளியில் வந்து சட்டத்தையே பாஸ் பண்ணிட்டார். யாரையும் விவாதிக்கவே விடலை, சட்டம் பாஸ் பண்ணிட்டார். மோடியை நம்ம திட்டிகிட்டு இருக்கிறோம், யாரையும் விவாதிக்க விடாமல் சட்டம் பண்ணுறாரு. இவரும் தொழிலாளிக்கு விரோதமாக சட்டத்தை போட்டார். ஆனால் என்னாச்சு, எல்லா தொழிலாளிகளும் தமிழ்நாடு பூரா ஸ்ட்ரைக்குன்னு கால் கொடுத்தாங்க. சிஐடி ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரைக்குன்னு கால் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைக்குன்னு கால் கொடுத்து வந்தால் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போது 5ஆம் தேதி வரக்கூடிய 1ஆம் தேதி தமிழ்நாடு பூரா சிஐடி மறியல் பண்ணுச்சு. 5ஆம் தேதி இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் 3 இடதுசாரி கட்சிகளும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது ட்ரேட் யூனியன்ஸ்லாம் சிஐடி எல்லாம் சேர்ந்து வர அக்டோபர் 21ஆம் தேதி காலை 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். சாம்சங் தொழிலாளிக்கு ஆதரவாக ரெஜிஸ்டர் பண்ணு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்து, அவங்களுடைய கோரிக்கைகளோட பேச்சுவார்த்தை நடத்து, இந்த காவல்துறையோட தலையிடாத தொழிலாளி பிரச்சனை தலையிடாத அப்படின்ற கோரிக்கைகளுக்காக அவங்க இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தொழிலாளி பிரச்சனைகளில் விரோதமாக இருக்கார். நான் வந்து விடியல் பயணம், நான் முதல்வன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. நல்லது, வரவேற்கிறேன். நீங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லது, உங்களை வந்து நாங்களும் வந்து நினைக்கிறோம். ரைட்டு, தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், ஆகவே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொழிலாளிக்கு விரோதமாக எல்லாத்தையும் செய்கிறீங்க. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசு ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுவோம், போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுவோம், பழைய பென்ஷனை அமல்படுத்துவோம். செஞ்சீங்களா? அடுத்தது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள், அவங்களுக்கு வந்து காலமுறை ஊதியம், அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு பென்ஷனை, மினிமம் பென்ஷனை கொடுப்போம். சொன்னீங்களா இல்லையா தேர்தல் அறிக்கையில்? நான் வேணா எல்லாத்தையும் லிஸ்ட் இருக்குது, என் கையில் இருக்குது, எந்தெந்த எத்தனாவது அம்சம் சொல்லிட்டு. அதோடு இல்லாமல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க, அரசு துறைகளில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க 10 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா, வேலை ஆட்டியிருந்தாங்கன்னா அவங்கள நிரந்தரம் பண்ணுவோம். இடைநிலை ஆசிரியர்கள் 2000 பேர் 20,000 பேர், அவங்கள நிரந்தரம் பண்ணுவோம். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ஒன்றுமே நீங்கள் நிறைவேற்றலை. தொழிலாளிக்கும் உழைக்கும் மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 26 லட்சம் பேர், நீங்கள் போன தேர்தலில் எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிங்க? 20 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். தொழிலாளி வர்க்கத்தை பகைச்சிட்டிங்கன்னா மாநில அரசு ஊழியர்கள் 7 லட்சம் பேர் புதிய பென்ஷனில் இருக்கான். 7 லட்சம் பேர் அவங்கள பகைச்சிட்டிங்கன்னா 7 லட்சம் ஓட்டு கிடைக்குமா உனக்கு? அடுத்தது 26 லட்சம் தொழிலாளி இருக்கான். தொழிலாளிகளுடைய உரிமையை, சாம்சங் தொழிலாளி உட்பட தொழிலாளிகளுடைய உரிமையை, கான்ட்ராக்ட் தொழிலாளியை நிரந்தரம் பண்ணாதது. அதை விட மோசம் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட்டு தொழிலாளிகளுக்கு பென்ஷன் பிரச்சனையை தீர்க்கலை. இன்னும் அவங்களுக்கு 10 வருஷமாக டிஏவே கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அவங்களுக்கு பென்ஷனே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் தொழிலாளி சம்பந்தமான பிரச்சனைகளில் திமுக அரசாங்கம் ரொம்ப பாராமுகமாக இருக்கிறது மட்டும் இல்லை, எதிராக. கான்ட்ராக்ட் தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கூடாது, நாங்கள் நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போது எல்லா வேலையிலையும் கான்ட்ராக்டு, டிரான்ஸ்போர்ட் டிரைவர் உட்பட கான்ட்ராக்டு. அப்போ இது வந்து திமுக தொழிலாளி வர்க்கத்தோட விஷயத்தில் விரோதமாக இருக்கிறதுனால இந்த 26 லட்சம் ஓட்டை வாங்கலைன்னா 2026 தேர்தலில் மதச்சார்பற்ற கட்சி ஆட்சியில் இருக்க முடியாது. தொழிலாளிங்க, இந்த இடதுசாரி கட்சிகள் உங்களை ஆதரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இடதுசாரி கட்சிகளை ஆதரித்தாலும் இடதுசாரிகளை பின்பற்றக்கூடிய தொழிலாளிகள் வந்து இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படும் போது சும்மா இருப்பாங்களா? அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அவங்க உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் நான் திமுகவை கேட்டுக்க விரும்புகிறேன், இந்த பன்னாட்டு முதலாளிகளுக்காக
இங்கே உங்களுடைய அடிப்படை வாக்காளர்களை புறக்கணிக்காதீங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை புறக்கணிக்காதீங்க, அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க. சாம்சங் தொழிலாளியோட ரெஜிஸ்ட்ரேஷனை உடனே பண்ணுங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த வைங்க. காவல்துறையை இதில் தொழிலாளிக்கு விரோதமாக தலையிட வைப்பதை நிறுத்துங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. பொதுவாக ஒரு அரசாங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்காக மட்டும் இருக்க முடியாது. எல்லா ஒட்டுமொத்த மக்களை தான் அவங்க பார்க்கணும். அவங்க பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது பாராட்டக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு அரசு அந்த விஷயத்தில் செயல்படுதுன்னு சொன்னீங்க. பட்டு நமக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க மக்கள் தொகையில் புதுசாக படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பெருகிட்டு வரும்போது தொழில் வளர்ச்சின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கரெக்ட். அப்போ அந்த தொழில் வளர்ச்சிக்கு அதுக்கு தேவையான நிறுவனங்கள்லாம் புதுசாக வந்தால் தான் இங்கே மாநிலத்தில் ஒரு தொழில் வளர்ச்சி வரும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோ இல்லை வேறு புதுசாக வரணும்னு சொன்னால் அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லாத இருக்கும்போது அரசு தன்னுடைய சொந்த முயற்சியில் தனிப்பட்ட முறையில் கூட சொல்லலாம், திரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் எல்லாம் போயிட்டு பல்வேறு பன்னாட்டு கம்பெனிகளோட உடன்பாடெல்லாம் சைன் பண்ணிட்டு இத்தனை 1000 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோம், வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்படி அவர் போகும்போது அவன் ஏற்கனவே இப்போ நீங்கள் சாம்சங் கம்பெனியை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, அங்கே இருக்க ஒரு கம்பெனி, அது சாம்சங்காக இருக்கலாம், டொயோட்டாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஒரு அந்நிய கம்பெனி நம்ம நாட்டுக்கு வரணும்னு நம்ம போய் கூப்பிடும்போது அவன் இந்த அரசாங்கத்துக்கிட்ட வைக்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும்னா, நான் ஏன் உன் நாட்டுக்கு வரணும், எனக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு தான் அவன் கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா அங்கே அவன் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறதுலேருந்து இங்கே வரணும்னு சொன்னால் அதை விட எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த அரசாங்கம் 2 விஷயமாக கையாள வேண்டியிருக்கு. ஒன்று, இங்கே இருக்க வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும். இன்னொன்று, அந்த மாதிரி கம்பெனிங்க இங்கே வந்தால் தான் அது சரியாகும்னு சொன்னால் அவனையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருது. அப்போது இந்த அரசாங்கங்கள் எல்லாமே இந்த வேலை சம்பள விஷயத்திலேருந்து, வேலை முறையிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய அரசினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டாமல் அவங்க நாட்டு சட்டத்துக்கு அவங்க உட்பட்டாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு எப்படியாவது கம்பெனி இங்கே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்த நிறைய மாநிலங்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது அரசாங்கம், இப்போ நீங்கள் சொன்னீங்க சுற்றி இருக்கவங்க அங்கே ஒரு இதை விட கம்மியாக தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, விவசாயினா ஒரு 200-250 ரூபா தான் அவனுக்கு கிடைக்கும் டெய்லி அப்படின்னு. இப்போ நினச்சி பாருங்கள், இந்த கம்பெனி அங்கே வரல, அங்கே இருக்க இளைஞருங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க, என்ன மாதிரி வேலையில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க நீங்கள் சொன்ன விவசாயி கூலியாகவோ இல்லை இப்போ அந்த சுற்றி இருக்கவங்க வாங்கக்கூடிய சம்பளமாக கம்மியான சம்பளம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போது அப்படியெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை, அதாவது தேவைக்கேற்ற மாதிரி சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு வேலை அந்த பகுதியில் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே அரசு இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுது. இந்த மாதிரி இடங்களில் தொழிற்சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து அப்புறம் அதுக்குள்ளே பூந்து அந்த டிமாண்டு இந்த டிமாண்டுன்னு சொல்லி கடைசியில் அந்த முதலாளி நடத்த முடியாமல் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா ஒட்டு மொத்தமாக அந்த தொழிலாளிக்கு தானே அது பாதிப்பு ஏற்படும் திரும்ப. அப்போ வானத்தை வில்லா வளைச்சி கொடுன்னு கேட்கல, மணலை கயிறா திரிச்சு கொடுன்னு கேட்கல, சட்டத்துக்கு விரோதமாக செய்யுங்கன்னு சொல்லலை. இந்த நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், பல காலமாக 1920 ஏஐடியூசி உருவாச்சு, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் உருவாச்சு. அது உருவானதுலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு போராட்டங்களுக்கு தான் இந்த உரிமைகள், பல சட்டங்கள்லாம் வந்திருக்கு. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த சட்டத்தில் இருக்கிறதா மட்டும் தான் கேட்குறோம். வெளிநாட்டுக்காரனை கூப்பிடு, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் சட்டப்படி நடந்துக்க சொல்லு. ஏன் தமிழ்நாட்டு தொழிலாளியை மனிதாபிமானமற்ற முறையில் அவனை மனிதனாகவே மதிக்காமல் அடிப்பேன், உதைப்பேன், கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறது, கன்ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிறது சட்டவிரோதமானது இல்லையா? அப்போது இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு தடுத்து நிறுத்தணுமா வேணாமா? அவனுக்கு தொழிற்சாலை எடுத்து உரிமை கொடுங்க, ஆனால் சட்டப்படி நடத்த சொல்லும். இப்போ 60 தொழிற்சாலைகள் அந்த சுங்கவார் சித்திரம் அந்த ஏரியாவெல்லாம், காஞ்சிபுரம் அந்த ஏரியாவெல்லாம் இருக்குது.
இந்த 60 தொழிற்சாலைகளில் 3 தொழிற்சாலைகள் தான் இந்தியாவை சேர்ந்த தொழிற்சாலைகள், பிரிட்டானியா போன்ற கம்பெனிகள். மீதி 57 தொழிற்சாலைகள் வந்து மல்டிநேஷனல் கம்பெனி தான். இங்கேயும் ஹுண்டாய், ஃபாக்ஸ்கான் எல்லாம் இருந்திருக்கு. அங்கேயும் இதே மாதிரி அட்டூழியம் நடந்தது. அதை எதிர்த்து சிஐடி போராடி 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 அவங்களுக்கு எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுத்துருக்கு. இன்னமும் அவங்களுக்கு டிஏ கிடைக்கல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வாங்கி கொடுத்துருக்கு. அவங்கள மனிதனாக மதிக்க வச்சுருக்கு. அதனால தான். ஆனால் அப்போது அவ்வளோ பண்ணினாலும் அந்த கம்பெனிங்க போயிட்டானா? அங்கேயே தானே இருக்கான். அதனால் தொழிற்சங்க உரிமைகளை நேற்றுக்கு பிஸ்னஸ் லைனில் எழுதின ஆர்டிக்கிளில் கூட ட்ரேட் யூனியன் ரைட்ஸை கொடுத்துரு, சட்டப்படியான மினிமம் வேஜ் ஆக்ட் அதை அமல்படுத்த வேண்டியது தானே. ப்ரொமோஷன் பாலிசி, ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. ஸ்டாண்டிங் ஆர்டர் படி எவ்வளோ நேரம் வேலை செய்யலான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போடணும். ஓட்டிடலாம் டெய்லி. இன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு சொல்லக்கூடாது. லீவு எப்படி கொடுக்குறதுன்னு ரூல் இருக்குது. இதெல்லாம் வந்து முறைப்பட்டு மனுஷனை மனிதனாக மதித்து நடத்த வேண்டியிருக்கு. மனிதனாக மதிக்கலைன்னா அது அந்த முதலாளி இருந்து புண்ணியம் இல்லையே. தொழிலாளியை வந்து மதிக்கணும்ல, தொழிலாளியை மதிக்கணும்ல. அப்போ தொழிலாளியாக மதிக்காத இந்த போக்கை நீ மதின்னு சொன்னால் அவன் ஓடி போயிடுவானா? அவனும் ஓடி போக மாட்டான். 98,000 கோடி இந்தியாவில் அவன் வியாபாரம் பண்ணுறான். அந்த லாபத்தை விட்டுட்டு அவன் போக மாட்டான். அதனால் தொழிலாளி உரிமையை கொடுத்துட்டா போயிடுவான் அப்படின்றது ஏமாத்து வித்தை. அது இப்போ பொய் சொல்கிறது. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இப்போ நான் சைனாவை பற்றி சொன்னேன். சைனாவில் வந்து தொழிலாளிகளுடைய உரிமைகளை அங்கீகரித்து வந்தால் தான் இங்கே இருக்க மல்டிநேஷனல் கம்பெனி நடத்த முடியும். எல்லாம் அங்கே இருக்கிற சட்டத்தெல்லாம் அமல்படுத்தணும். அங்கே சொல்கிறாங்க சட்டத்தை அமல்படுத்தினா ட்ரேட் யூனியனே ஃபைட் பண்ணணும், கவர்மெண்ட் தலையிடும். இங்கே மாதிரி இல்லை. போலீஸ் வந்து ஜோதி பாசு அந்த காலத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ போலீஸை விட்டு மிரட்ட மாட்டார். தொழிலாளி போராடும் போது நடுநிலை வைக்கும். நீ வந்து தொழிலாளியாச்சு முதலாளியாச்சு நீங்கள் பார்த்துங்க, வந்து தொழிலாளிக்கு வேணால் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், அநியாயமான கோரிக்கையாக தான் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நியாயமான கோரிக்கைக்கும் ஆதரவு தெரிவிப்போம்னு ஜோதி பாசு சொல்லிட்டார். அது மாதிரி வந்து இந்த அரசாங்கம் என்ன சொன்னால், தொழிலாளி இந்த நாட்டு மக்கள் தானே, இந்திய மக்கள் தானே, சுதந்திரத்துக்காக போராடினால, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினவனை வந்து வெள்ளைக்காரனை வச்சு நம்மளை அடக்கினா என்ன அர்த்தம்? அதனால் வந்து இந்திய மக்களுடைய உரிமை இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. இந்திய அரசியல் சட்டம் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக வந்தது. சுதந்திரம் வாங்கிக்கிறோம். அந்த உரிமையை கூட மறுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அது வந்து அந்த கம்பெனியை உரிமையை மதித்து நடத்துக்கோன்னு கவர்மெண்ட் சொன்னதுன்னா, நீ வாட்டர் கொடுக்குற, நிலம் கொடுக்குற, எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற, இதெல்லாம் வச்சுட்டு அவன் ஓடி போயிடுவானா? இதெல்லாம் வச்சுட்டு போக மாட்டான். அவனை இந்த மனிதாபிமானத்தோடு நடத்துக்க சொல்லி அரசாங்கம் தலையிடணும். தலையிட்டால் அவன் நிச்சயமாக அவன் அந்த வேலையை செய்வான். தொழிற்சாலை விட்டு போக மாட்டான். 98,000 கோடி ரெவென்யூவை விட்டுட்டு போக மாட்டான். நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்மளோட சாம்சங் கம்பெனியினுடைய அங்கே உண்மையிலே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி ரொம்ப விரிவாக நம்மக்கிட்ட எடுத்து சொன்னார். ஆக்சுவலாக பத்திரிகையின் பார்வையிலையும் வெளியே சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இது ஏதோ தொழிலாளிங்க தவறான முடிவில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அது ரொம்ப வைரலாக போயிடுச்சு. என்னென்னா, சாம்சங் கம்பெனியினுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எம்ப்ளாயினுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மனைவிமார்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி பேசும்போது அந்த பேச்சு வந்து இன்றைக்கி வந்து வைரலாக போயிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்ஆர் மேனேஜர் ஒன்றுமே நடக்காத மாதிரி சர்வசாதாரணமாக, என்னங்க உங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாங்க அந்த இதில். என்னங்க நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, வார கணக்கில் உங்கள் கேட்டில் தான் அவங்க உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்களே, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள், அவங்க ஸ்ட்ரைக்கில் இருக்காங்கன்னா நாங்கள் சொல்லி ஒன்றும், அதாவது அவங்களா கூட ஸ்ட்ரைக்கில் போகல,
நாங்கள் தான் சொல்கிறோம் சைக்கிளை போக சொல்லி, ஏன் இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் அங்கே நீங்கள் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சொல்லி அவங்கள அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி அது ஒரு வைரலாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் நடந்த ஒரு டெத்துக்கு கூட லீவு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அது ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான், ஒரு சம்பவத்தை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய டிமாண்டே பார்த்தீங்கன்னா, இப்போ தோழர் சொல்லும்போது சொன்னார் சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் டிஏ, அது இது நிறைய விஷயங்களை சொன்னார். அது எல்லாத்த விட முக்கியமாக என்னை நீ அங்கீகரிக்கணும். அதாவது 2 பார்ட்டு, மேனேஜ்மெண்ட் வந்து அங்கீகரிக்கிறது, இன்னொன்று வந்து அரசாங்கம் வந்து அந்த ட்ரேட் யூனியனை ரிஜிஸ்டர் பண்ணுறது. அதுக்கு தான் அவர் உதாரணத்தை சொன்னார். சாம்சங் கம்பெனி அதனுடைய ஆரிஜின் வந்து சவுத் கொரியா. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் அங்கே இருக்க நாடு வந்து அவங்களுக்கு தொழிற்சங்கம் அமைப்பதற்கு உரிமையை கொடுத்து தொழிற்சங்கம் வெற்றிகரமாக நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழிற்சங்கம் இந்த தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு விதமான மெசேஜ்களை கூட அமைச்சிருக்காங்க நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாட்டிலேயே அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கும்போது நம்ம நாட்டில் அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூட ஒரு சாதாரண விஷயம், ரிஜிஸ்டர் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஆதரவாக நம்ம செயல்படணுமா? அப்படி நம்ம நாடு வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக மார்க்ஸனுடைய கோட் என்னன்னு அவர் சொல்லுவார், மூலதனம் எங்கே லாபம் இருக்கோ அதை தேடி அது ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒன்றும் தேசப்பற்று நாட்டுப்பற்றுலாம் ஒன்றுமே இருக்காது. ஈவன் இந்த சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஏன் இங்கே வரானா, அதை விட லாபம் இங்கே சம்பாதிக்கலான்றதுக்காக தான் இங்கே வரானே தவிர குறைந்த கூலி, அதாவது லாபம் மொத்தத்தில் அவனுக்கு லாபம் வேணுன்ற அந்த முதலீட்டுக்காக தான். அது சாம்சங் மட்டும் இல்லை, அது ஆப்பிள் நிறுவனமாக இருந்தால் கூட சரி, எந்த நிறுவனம், டொயோட்டாவாக இருந்தாலும் சரி, ஹுண்டாயாக இருந்தாலும் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் அதிகமான லாபத்தை எந்த கண்ட்ரியில் கிடைக்குதுன்னு சொல்லி. இப்போ சைனாலேருந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா இந்தியாவிலேருந்து நாளைக்கு பங்களாதேஷ் போவாங்க, அதை விட மோசமான கண்ட்ரிக்கு போவாங்க. இப்படி தான் அந்த முதலாளிகள் போயிட்டுருக்காங்க. அவங்கள வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிற இந்த நாடுகள், இந்த கொள்கைகள் வந்து எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களுடைய நலம் சார்ந்த விஷயத்தில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது ஒரு பேரில் சும்மா ஒரு கூலி, அதாவது அடுத்த நாள் வேலைக்கு வர அளவுக்கு ஒரு கூலி இருந்தால் போதுன்ற அளவுக்கு அரசாங்கங்கள் காம்ப்ரமைஸ் போடக்கூடிய நிலைமை தான் இங்கே உருவாகிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ தோழர் சொல்லும்போது சொன்னார் 1926ன்னு சொன்னார் அந்த லேபர் ஆக்டை. நல்லா நினச்சி பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட் வந்து எப்போ வருது? சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த ஆக்டெல்லாம் மாற்றி அதை விட மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. இது யார் கொண்டு வரா? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, சரி இந்த தொழிலாளிகள் வச்சுருக்க டிமாண்டெல்லாம் தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல்னு ஒரு ஜனநாயக நாடு நம்ம நாட்டில் நடக்குது. அப்படி நடக்கும்போது ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நான் வந்தால் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இதுக்குள்ளே அடங்குது. இந்த தொழிலாளர்கள் வச்சுருக்கக்கூடிய அத்தனை டிமாண்டும் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்க தேர்தலுக்கு முன்னாடி நான் ஜெயித்து வந்தால் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் கேட்கல. நாங்கள் தொழிலாளருக்காக இருக்கிறோம், தொழிலாளர்களுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவோம், நாங்கள் செருப்பாக இருப்போம், அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க உண்மையிலேயே அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யார் பக்கம் நிற்கிறாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக வந்து வெள்ளையர் வந்து இங்கே இந்த நம்ம நாட்டில் ஆட்சி செஞ்சு கொள்ளையடித்தான். அவன் இருந்தபோதும் நாடு வளர்ச்சி அடைந்தது, நிறைய கம்பெனி வந்தது. சில பேர் சொல்லுவாங்க வெள்ளைக்காரன் இருந்தாலே நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி அவன் நேரடியாக இல்லாமல், வெள்ளைக்காரன்றது பிரிட்டிஷ்காரனை மட்டும் நான் சொல்லலை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலாளிகள் நேரடியாக இங்கே ஆட்சி செய்யலையே தவிர அவங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக அந்த நாட்டு, அவங்க எந்த நாட்டினுடைய ஆரிஜினாக இருக்காங்களோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை தான் நாங்கள் மதிப்போன்ற அளவுக்கு மோசமான நிலைமையில் இன்றைக்கி பொருளாதார கொள்கையிலையும் அரசு அதை தான் வந்து மத்திய அரசு வந்து ஊக்குவிக்குது, மாநில அரசு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிலைமை இருக்குது. தொழிலாளி வர்க்கம் என்றைக்குமே வெற்றி பெற்று தான் அது முன்னோக்கி தான் போகும். கண்டிப்பாக சாம்சங் போராட்டம் வெற்றி அடையணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.